அவருடைய இழப்பு இந்த திரைத்துறைக்கு ஒரு மாபெரும் இழப்பு. அவர் துறையில் இமாலய சாதனை புரிந்திருக்கிறார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எந்த விஷயமா இருந்தாலும் தானே இறங்கி செய்வார். என்னுடைய முதல் படம் நான் இந்த திரைத்துறைக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணம் பாரதிராஜா அவர்கள். முதன்முறை அந்த வாய்ப்பு வேண்டாம்னு சொன்னேன். அடுத்த வாட்டி வந்த போது கட்டாயம் குதிரையில் பூனாத்து படத்தின் போது ஒவ்வொரு சின்ன நடிப்பு நுணுக்கங்களும் சரி, படத்தில் ஏதாவது ரிஸ்க் எடுக்கணும்னாலும் சரி, என்னுடைய அதில் ஒரு பாடல் இருக்குது, கருத்து மச்சான்ற பாடலில் முதல்ல அது பிகினிங்கில் கிணத்துக்குள்ளேருந்து வரணும், ஒரு கேணிலேருந்து வர்ற மாதிரி ஒரு ஷாட் இருக்குது. கிணத்துக்குள்ளேருந்து வரணுமா அப்படின்னு ரொம்ப பயந்தேன் நான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ முதல்ல இல்லை நீ இறங்காத முதல்ல நான் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லி என்னை தடுத்து தானே அந்த கேணியில் உன்னோட நான் வெயிட்டு ஜாஸ்தி, எல்லாம் முதல்ல ரிஸ்க்கு நான் எடுத்துகிட்டு தான் ஆர்டிஸ்ட்டை எப்போவுமே எடுக்க விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறங்கி முதல்ல 2 முறை பரிசோதனை செய்து விட்டு அப்புறமா தான் ஆர்டிஸ்ட்டை பண்ண வச்சார். அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் துணிந்து செய்வார். நடிப்பு மேலே, அது தன்னுடைய தொழில் மேலே, அவர் டைரக்ஷன் மேலே அப்படி ஒரு பேஷனாக எடுத்து பண்ணுவார். அவ்வளோ பேஷனட்டாக ஒர்க் பண்ணுவார். அவருடைய ஹீரோயின்கள் எல்லாருமே பிரபலமாக இருக்காங்க. எல்லாருக்கும் அருமையான கேரக்டராக இருக்கும். ஒரு சின்ன வேஷம் அந்த படத்தில் அவரோட படத்தில் இருக்காங்கன்னாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த கேரக்டராக தான் இருக்கும். உற்சாகத்தோடு எல்லாருக்கும் நடிப்பு சொல்லி கொடுத்து அப்படியே பம்பரமாக ஓடுவார். இந்த ஷாட்டுக்கு அங்கே ஓடணும், கேமராவும் சரி கேமரா எடுத்துக்கிட்டு ஓட சொல்லுவார், கூடவே ஓடுவார். அந்த மாதிரி ஒரு உழைப்பாளியை பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவருடைய நீண்ட பயணம் வெற்றிகரமாக இருந்தது. கடைசியில் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது, ரொம்ப வருத்தமாக இருந்தது. இன்னைக்கு திடீர்னு மறைந்து போயிட்டார் அப்படின்னு கேட்கும்பொழுது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது.